ஜுவல்லரி தொழில்கள் சாஸ் கோல்ட் மூலம் மாற்றம் கண்டு வருகின்றன. நாங்கள் பல சிஸ்டம்களை பார்த்தோம், ஆனால் சாஸ் கோல்ட் எளிமையாகவும் பயன்படுத்த சுலபமாகவும் இருந்தது. அவர்கள் நகை வியாபாரத்தின் தேவைகளை மிகவும் நன்றாக புரிந்து கொண்டார்கள். வாடிக்கையாளர்களை கண்காணிப்பது கடினமாக இருந்தது. சாஸ் கோல்டுக்கு முன் எங்கள் பதிவுகள் ஒழுங்கமைக்கப்படவில்லை. எங்கள் வாடிக்கையாளர்கள் ரிமைண்டர்களையும் மொபைல் ஆப்பையும் மிகவும் விரும்புகிறார்கள். இப்போது எங்கள் எல்லா திட்ட கணக்குகளும் முழுமையாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. வணக்கம். திருவாரூர் துர்காஜுவலிலேருந்து கார்த்திகேசன் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஜிகோல்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சென்னையை சேர்ந்த ஞானா இன்வென்ட்ரி அவங்கள்ட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சோம். பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் ஒரு 1.5 மாதம் ஆகுது இந்த டிஜிகோல்டு ஆப் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி. பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு திருவாரூரில் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். நிச்சயமா மக்கள் விரும்புறாங்க. ஏன்னா அவங்களே என் கடைக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஒர்க் பண்ற அரசு ஊழியர்கள் இவங்கெல்லாம் என்கிட்ட இப்போ இந்த ஆப்பை விரும்பி அவங்க இருந்த இடத்துலயே அதை பணம் கட்டுறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா நினைச்சுக்கிறாங்க. நிச்சயமா ஏன்னா இன்னைக்கு தங்க விலையேற்றத்தை முன்னிட்டு அவங்களும் சின்ன சின்ன ஒரு ரூபாயா சேர்த்து ஒரு பெரிய பொருளா நம்ம எடுத்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த டிஜிகோல்டு ஆப்பை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் நான் சென்னையை சேர்ந்த சாஸ் கோல்டு ஞானா இன்வென்ட்ரிக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பேர் ஜெயவீர பாண்டியன். ஈஸ்வரன் ஜுவல்லரி அப்படின்னு ஜுவல்லரி ஷாப்போட ப்ரொப்ரைட்டராக இருக்கேன். இது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் வேதானத்தில் இருக்குது. என்னோட கான்டாக்ட் நம்பர் 8833383730. ஓகே, இப்போ கம் டு த பாயிண்ட். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகணும். இப்போ பண்ணிட்டு தொழில அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னாலே டிஜிட்டலி நம்ம கடையை மாற்றணும். இப்போ ஒரு 2 months 1 or 2 monthsல டிஜிட்டலி ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். என்ன அப்படின்னா அந்த சேவிங்ஸ் திட்டத்துக்கு ஒரு டிஜிட்டல் ஆப்பு அதை வாங்கினா எனக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை லான்ச் பண்ணியிருக்கேன். அதோடைய ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. அதை உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். நான் அப்படி விசாரிச்சதில் உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறேன்னா, நான் சாஸ் கோல்டு அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து ஒரு ஆப் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த ஆப்பில் இதெல்லாம் செக் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் செக் பண்ணியிருக்கேன். இதில் என்னுடைய ஃப்ரெண்டு ஜுவல்லரி வச்சுருந்தாலும் சரி, அந்த ஜுவல்லரிட்டு ஆப் வாங்கி நான் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போய் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் கஸ்டமர் ஆப்பு ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அட்மின் ஆப்பு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்கிட்ட உள்ள எல்லா ஸ்டாஃப்மே அதை அவங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவு கன்வீனியன்ட்டாக இருந்தது. டேட்டாவை பொறுத்த ஒரு 5 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது எப்படின்னா, உங்கள் சைடில் ஒரு டேட்டா இருக்குங்க, எங்கள் சைடில் ஒரு டேட்டா இருக்கும், க்ளவுட் ஸ்டோரேஜில் ஒரு டேட்டா இருக்கும். அதை தாண்டி பொதுவாக உங்கள்கிட்ட ஒரு ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை அதில் நீங்கள் பேக்கப் இறக்கி வச்சிங்க அப்படின்னாங்க. அப்புறம் அதை தாண்டி எப்படியும் பேங்க் டேட்டா இருக்கும். அதனால ஒரு 5 அடுக்கு பாதுகாப்பு இருக்குங்க. நிச்சயம் கவலைப்படாதீங்க. டேட்டாவது ஆஃப் சைடில், அதாவது ஆஃப்லைன்லேயே ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு போட்டு தரோம். உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் அன்னன்னைக்கு பேக்கப் எடுத்து அதை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா சேஃப்டி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. டீம் சர்வீஸுங்கிறது நிச்சயமாக எதுவும் நம்ம வாங்கின பற்றி தான் தெரியும். ஸோ நான் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண பிறகு அவங்களோட சப்போர்ட் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கூட இருந்தது. நான் சின்ன மெசேஜ் அனுப்பினா கூட அவங்க ரிப்ளை பண்ணாங்க. சின்னதாக எனக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணி இந்த ஆப் வேணுங்கும் போது அது ரொம்ப விரைவாக செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் அதில் ரொம்பவே திருப்தி. அதில் அவங்களோட ஒர்க் என்பது பெரிய ஒர்க் தான். உண்மையிலேயே அந்த சாஸ் கோல்டு நிறுவனத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை